Hello everyone, this is Selva and you're watching Selva Speaks. இந்த வீடியோல எக்ஸாம் ஃபியரை எப்படி ஓவர் கம் பண்றதுன்னா பார்க்க போறோம். எனக்குலாம் எக்ஸாம் ஃபியரே வந்தது இல்ல, அப்படிலாம் நான் சொல்ல மாட்டேன். எனக்கு எக்ஸாம் ஃபீவரே வந்திருக்கு. ஆனா அதை எப்படி ஓவர் கம் பண்றதுன்னு சொல்றேன். ஸோ நமக்கு எப்படின்னா நம்ம லெவல் என்னன்னு தெரியும், அண்ட் ஃபர்ஸ்ட் ரேங்க் வாங்குறோட லெவலும் என்னன்னு தெரியும், என்ன பண்ணா ஃபர்ஸ்ட் ரேங்க் வாங்க முடியும்னு தெரியும். இருந்து நம்ம எல்லாம் ஏன் வாங்குறது இல்ல? ஏன்னா நம்ம மணிக்கணக்கா தேய்ச்சிக்கிட்டு இருக்கோம், புக்கை இல்ல மொபைல்ல. ஸோ இப்போ ஆப்வியஸா டைம் மேனேஜ்மெண்ட் இல்ல. நமக்குலாம் அந்த எக்ஸாம் ஃபியர் அப்படின்றத விட இந்த மார்க் ஃபியர் தான் அதிகமா இருக்கும். நமக்கு நம்ம மேல இருக்க எக்ஸ்பெக்டேஷன்ஸ் விட சுத்தி இருக்கவங்க நம்ம மேல நிறைய வச்சிருப்பாங்க. எங்கே அவங்க எதிர்பார்க்கிற மாதிரி நம்மளால பண்ண முடியாம போயிருமா, எங்கே மார்க் நிறைய வாங்க முடியாம போயிருமா அப்படின்ற பயம் இருந்துட்டே இருக்கும். சோ அது அடிஷனலா நம்மளுக்கு இன்னும் ஒரு ப்ரெஷர் தான் கொடுக்குது. சோ என்ன பண்ணணும், உங்க டார்கெட் என்னன்னு பிக்ஸ் பண்ணுங்க. அதுக்கு தகுந்த மாதிரி ஃபர்ஸ்டே ஒர்க் பண்ண ஆரம்பிச்சிடுங்க. ப்ரீ பிளானிங் இருந்தா எல்லாமே ஸ்மூத்தா போகும். கடைசியா படிச்சுக்கலாம், எக்ஸாமுக்கு முத நாள் படிச்சுக்கலாம். பாருங்க, இதெல்லாம் ஸ்கூல் ஸ்டூடெண்ட்ஸ்க்கு ஒர்க் அவுட்டே ஆகாது. காலேஜ் ஸ்டூடெண்ட்ஸ் வந்து இந்த வேலையை பண்ணுவாங்க. ஏன்னா உங்களுக்கு பாஸ் ஆனா போதும். ஆனாலுமே நம்ம எக்ஸ்பெக்ட் பண்ற மார்க் இதுல கிடைக்காது. என் ஃப்ரெண்ட் எல்லாம் ஒரு நாள் முன்னாடி படிச்சு நிறைய வாங்கிட்டான். மேபி அவங்களுக்கு பேசிக்ஸ் ரொம்ப ஸ்ட்ராங்கா இருக்கும். அவங்க இப்போ படிக்காட்டி என்னைக்கோ ஒரு நாள் மாங்குன்னு தான் படிச்சிருக்காங்க. சோ இந்த ஸ்ட்ராட்டஜி எல்லாத்துக்கும் ஒர்க் அவுட் ஆகாது. இதை நினைச்சு ஃபீல் பண்ணாதீங்க. நம்ம என்ன பண்றோம்னா அப்புறம் பாத்துக்கலாம்னு இப்படி தள்ளுறதுக்கு பதிலா இப்படி தள்ளிட்டு இருக்கோம். இதனால கண்டிப்பா தலைவலி வர போகுது. சும்மாவே சாப்பிட மாட்டோம், எக்ஸாம் அப்போ சொல்லவா வேணும். தூக்கமும் வராது. அப்போ எக்ஸாம்னாலே உடம்பு சரியில்லாம போகுது. என்ன பண்ணலாம் அப்படின்னா ஸ்பெஷல் டிப்ஸ் சொல்றேன், நோட் பண்ணிக்கோங்க. எக்ஸாம் அப்பதான் நல்லா சாப்பிட்டு நல்லா தூங்கணும். ஏன்னா நீங்க என்னதான் படிச்சாலும் உங்களோட அவுட்கம் தான் எல்லாரும் பார்க்க போறாங்க. சோ அப்போ பெட்டர் ப்ராசஸிங் வேணும்னா நல்ல தூக்கம் வேணும். நான் என்னதான் நல்லா படிச்சுட்டு போனாலும் எனக்கு ஒரு பயம் இருக்குங்க அப்படின்னா, ஃபர்ஸ்ட் டைம் சைக்கிள் ஓட்டும் போது பயமா தான் இருக்கும், அடுத்தடுத்து ஓட்டும் போது ஜாலியா இருக்குல்ல. அது மாதிரி எக்ஸாம் ஹாலுக்கு டைரக்டா போய் ஃபர்ஸ்ட் ஒரு கொஸ்டின் பேப்பர் கொடுத்து எழுதினா பயமா தான் இருக்கும். நீங்க வீட்லயே பல கொஸ்டின் பேப்பர் எழுதி அதை கரெக்ஷன் பண்ணி என்னெல்லாம் மிஸ்டேக் பண்றேன்னு பாத்துட்டு போங்க. அப்போ உங்களுக்கு கண்டிப்பா எக்ஸாம் ரொம்ப ஸ்மூத்ஃபுல்லா இருக்கும். அது மட்டும் இல்ல, நீங்க வந்து உங்களோட எக்ஸாம் பேப்பரை வந்து உங்க ஃப்ரெண்ட்ஸோட எக்ஸாம் பேப்பரை வச்சு நீங்களா கம்பேர் பண்ணி பாருங்க. அவங்க கிட்ட சொல்லணும்னு அவசியம் இல்ல. சோ அப்போதான் நீங்க என்ன பண்றீங்க, அவங்க என்ன பண்றாங்க, என்ன பண்ணா இன்னும் பெட்டர்மெண்ட் இருக்கும் அப்படின்றது உங்களுக்கு தெரிய வரும். அண்ட் ஆல்சோ உங்க டீச்சர்ஸ் கிட்டயும் நீங்க சஜஷன்ஸ் கேட்கலாம். அதை இம்ப்ளிமெண்ட் பண்ணி பாருங்க. கண்டிப்பா உங்களுக்கு ஒரு எக்ஸாமுக்கும் இன்னொரு எக்ஸாமுக்கும் இடையில இருக்கிற அந்த மார்க் வந்து இன்க்ரீஸ் ஆகும். நான் இந்த டிப்லாம் நீங்க ஃபாலோ பண்ணீங்கன்னா. சோ எக்ஸாம் நினைச்சு பயந்துட்டு இருக்க உங்க ஃப்ரெண்டுக்கு இந்த வீடியோ ஷேர் பண்ணுங்க. சோ இதெல்லாம் இல்லாம புதுசா உங்களுக்கு ஒரு எக்ஸாம் ஃபியர் இருந்தா கண்டிப்பா அதை கமெண்ட் பண்ணுங்க, நாங்களும் தெரிஞ்சுக்கிறோம். இந்த வீடியோ கண்டிப்பா உங்களுக்கு பிடிக்கும்னு நினைக்கிறேன். லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ண மறந்துடாதீங்க.